குறைச்சிட்டேன். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? 17ஆம் வசனத்தை வாசிக்க முடியுங்க. அப்படியே விசுவாசமும் கிரியையில் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இல்லை, சேர்ந்து ஒரு முறை வாசிக்கிறோமா 20ஆம் வசனத்தை? வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிய வேண்டும். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. யாக்கோபு எழுதின நல்ல ஒரு நிருபம் இது. ஒரு போதக நிருபம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. போதக நிருபம் என்று சொல்லியாச்சுன்னா, போதகர்களுக்கான ஒரு நிருபம் என்பதை விட தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச குடும்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படி என்பதற்கு 1ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டதான அற்புதமான ஒரு வேத புத்தகத்தில் இணைக்கப்பட்ட ஒரு நிருபம். கற்றுக்கோம். ப்ராக்டிக்கல் லைஃப்பை பற்றி இந்த நிருபத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கணும். அது வெளியே, வீட்டுக்குள்ளே, சபையிலே, சபைக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாச குடும்பங்கள், சபை நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் என்பதை ஒவ்வொரு பகுதியாக இங்கே எழுதப்பட்டதான ஒரு புத்தகம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நமக்கு விசுவாசத்தை பற்றி தெரியும். ஏன்னா நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அப்படிதானே? விசுவாசம் என்பது ஒரு 2 வாரத்துக்கு முன்பு இரவு நான் பிரசங்கித்தேன். விசுவாசம் என்பது 3 வகையில் நமக்கு எழுத்துக்கள் 3 வகையில் இருக்குது. விசுவாசம் என்ற வார்த்தை தான் 3 பகுதிகளில் இருக்கிறது. ஒன்று, நாம் ஆண்டவரை விசுவாசித்து வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழக்கூடிய விசுவாசம் உள்ள வாழ்க்கை உள்ளது. இன்னொன்று, விசுவாசம் என்பது கனிகளிலே உள்ளது. ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம். ஆவியின் கனிகளிலே ஒன்று விசுவாசம். இது வளர்ச்சி. நம்முடைய கனி மரம் நட்ட உடனே கிடைக்காது. வாழ்க்கையில் அது வளர்ந்து உரிய பருவம், உரிய காலங்கள் வரும்போது அது ஏற்ற காலத்தில் கனி என்ன செய்யும்? கொடுக்கும். அது கனிகளில் ஒன்று. இன்னொன்று வரங்களிலே ஒன்று விசுவாசம். ஒன்று காலங்கள் நடுவே இருக்கக்கூடியது, ஒன்று பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷன் விசுவாசம் என்ற வரம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இன்னொன்று வாழ்க்கை. அது நம்மோடு இருக்கக்கூடிய, எப்போது இருக்கக்கூடிய ஒன்று. விசுவாசம் வாழ்க்கை கட்டாயம் இருக்கணும். ஒருவேளை நமக்கு வரம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, அது பரிசுத்த ஆவியினால் தனக்கு விருப்பமானவர் கொடுக்கிறார். நமக்கு இருக்கும், இல்லை ஒரு வரம் இல்லாவிட்டால் 100 வரம் இருக்கும். ஆகவே விசுவாசம் என்ற வரம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, ஆண்டவர் அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டார். ஆனால் காலங்கள் நடுவே வளரும்போது கனி இல்லாவிட்டால் கட்டாயம் கேட்பார். கனி இல்லாவிட்டால் என்ன செய்வார்? கட்டாயம் கேட்பார். கனி காலங்கள் நடுவே கொடுக்கக்கூடிய ஒன்று, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே விசுவாசத்தை பற்றி சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை சொல்லும்போது, இந்த விசுவாசம் தனித்ததாய் செயல்பட்டால் அந்த விசுவாசம் பூர்ணப்பட முடியாது. அந்த விசுவாசம் எதோடு இருக்க வேண்டுமா? எதோடு இருக்க வேண்டும்? கிரியைகளோடு இருக்க வேண்டும். கிரியை இல்லா விசுவாசம் சேர்த்தது. கர்த்தருக்கு பயமாட்டாவதா? அது கொஞ்சம் விளக்கம் நம்ம நிறைய அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு பயமாட்டாவதா? முதலாவது, இந்த யாக்கோபு யாருன்னு தெரியும். இந்த யாக்கோபு யார் என்று தெரியணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு இந்த சீஷர்கள் இருந்த ஏறக்குறைய 2-3 யாக்கோபு இருக்கிறாங்க. இந்த வேதாமத்தில் ஒரு 5-6 யாக்கோபு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. இந்த யாக்கோபு இயேசு சீஷன் எழுதின இந்த நிருபமா? ஏன்னா மத்தேயு எழுதியிருக்கிறான், யோவான் எழுதியிருக்கிறான். இதெல்லாம் சீஷர்கள் எழுதின புத்தகம். ஆனால் யாக்கோபு நிருபம் எழுதியிருக்கிறானே, ஒருவேளை யாக்கோபு சீஷன் தான் எழுதினானோ இந்த கேள்வி வரலாம். நான் வாசிக்கும் போது அப்படி தான் இருக்குது. இந்த யாக்கோபை குறித்து வேதம், யாக்கோபு ஆனால் ஆங்கில வேதாமத்தில் அவனை சொல்லப்படுது. எது சொல்லப்படுது? ஜேக்கப். த புக் ஆஃப் ஜேக்கப்லாம் சொல்லலை, புக் ஆஃப் ஜேம்ஸ். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும், என்னடா ஜேம்ஸ்னு போட்டிருக்கு, யாக்கோபுன்னு சொன்னால் ஜேக்கப் தானே அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தை வச்சவங்க யாக்கோபு என்பது கிரேக்க மொழியில் சொல்ல கிரேக்க பெயர். இதில் கொடுக்கப்பட்ட பெயரும் கிரேக்க பெயர் தான். ஆனால்
மொழிபெயர்ப்பில் மன்னிக்கணும், எபிரேய பெயர் தான் இங்கே என்ன செய்யப்படுது, கிரேக்க பெயராக சொல்லப்படுகிறது. எபிரேய பேர் யாக்கோபு, ஆங்கிலத்தில் வரும்போது அது ஜேம்ஸ்னு சொல்லி என்ன செய்தாங்க அவர்கள் கிரேக்க பெயரில் கிரேக்க மொழிபெயர்ப்பில் ஜேம்ஸ் என்று மாற்றிக்கொண்டார்கள். வித்தியாசம் அவ்வளோதான். அந்த யாக்கோபு யார் என்று சொன்னால் ஒரு 5-6 யாக்கோபு இருக்கிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு யாக்கோபு இருக்கிறான். வாசிங்கள். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா வரும்போது, அதாவது இயேசு கிறிஸ்துவோட சீஷருடைய லிஸ்ட் வரும்போது யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, இங்கே ஒரு யாக்கோபு இருக்கிறான். இவன் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பானா என்று சொன்னால் குறிப்பு எழுதப்படவில்லை. இந்த யாக்கோபு இந்த புத்தகத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு யாக்கோபு இருக்கிறார். பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு. இவன் லேவி அல்லது மத்தேயுவினுடைய சகோதரன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மார்க் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்படுது. யாக்கோபு, இந்த யாக்கோபு மத்தேயுடைய சகோதரன், 2வது யாக்கோபு. இவர்களாலே நிருபம் எழுதப்பட்டதா? எழுதப்படுறதுக்கு ஆதாரம்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொரு யாக்கோபு இருக்கிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும். இந்த யாக்கோபு யாரா? சின்ன யாக்கோபு. டிஃபரெண்ட் பண்ணாங்க. சின்ன யாக்கோபு இவன் இந்த நிருபத்தை என்ன செய்யலை, அதெல்லாம் வாஸ்து பார்க்கும்போது சொல்லும்போது நிருபத்தை எழுதலை. இன்னொரு யாக்கோபு இருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதேயின் குமாரனாகிய யாக்கோபு. ஆக எத்தனை யாக்கோபு பார்த்துட்டோம்? 4 யாக்கோபு. இந்த 4 பேரும் 2 பேர் சீசரோடு இருந்தவர்கள், இயேசுவோடு இருந்த சீசர்கள், இன்னும் 2 பேர் வெளியே இருந்த ஆட்கள். இப்படியா யாக்கோபு. இவர்கள் இந்த புத்தகத்தை எழுதினார்களான்னு பார்த்தோன்னா எழுதலை, அவரோடு சம்மந்தப்பட்ட ஒன்று இல்லை. இன்னொரு யாக்கோபு இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்படி கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இங்க ஒரு யாக்கோபு வருகிறார். இவர் யாரா? கவனிக்க முடியும். இந்த யாக்கோபு யாரு? இயேசுவின் சகோதரன், இயேசு கூட பிறந்த. இது ஒருவேளை மன்னிக்கிற ரோமன் கத்தோலிக்க சர்ச்சஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மரியாளை கன்னி மரியாள் என்று சொல்லி அந்த ஒரு லிஸ்ட்டில் மட்டும்தான் வைப்பாங்க. ஆகவே இயேசு பிறந்த பிறகு அவருக்கு சகோதர சகோதரிலாம் என்ன செய்யாது கிடையாதுன்னு சொல்வார்கள். சரி, ஒவ்வொருத்தருடைய விசுவாசம் நமக்கு அந்த மாதிரிலாம் சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. நமக்கு வேதத்தில் உள்ளது. இவர்களெல்லாம் வெளியே இந்த பரிசெய் சதுசெய்யெல்லாம் சொல்லும்போது மரியாள் இவருடைய தாய் அல்லவா, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு, யோசே, யூதா என்பவர்களுடைய சகோதரர் அல்லவா. இவருடைய சகோதரிகளும் நம்ம இடத்துல என்ன செய்யறாங்க, அதை பற்றி அதிகம் நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவள் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு. இந்த யாக்கோபு இயேசுவுக்கு விரோதமானவே, அதாவது வீட்டில் இருக்கும்போதே எதிராகவே செயல்பட்டதான நபர்கள் தான். வாசிகள் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நல்ல கவனிங்க, அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசர்கள் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அவருடைய சகோதரர்கள் அதாவது யாக்கோபு, யோசே, யூதா அதெல்லாம் சொல்லும்போது இயேசுவை பார்த்து சொன்னாங்க, பிரபலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்கே போய் செய்யணும்? பப்ளிக்காக போய் எல்லாம் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இயேசுவோடு வாக்குவாதம் பண்ணினவர்கள், இயேசுவை கொஞ்சம் பரியாசம் பண்ணவர்கள் வைத்துக்கொள்வோமே, அப்படி இருந்தவர்கள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆனால் காலங்கள் நடுவே என்ன நடந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்துட்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்து அநேகருக்கு தரிசனமானார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? தரிசனமானதுனாலே அவ போய் சொன்னார், நீங்கள் போய் காத்திருங்கள், எருசலேமில் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன செய்வார்? வருவார் என்று சொல்லிவிட்டு பரமேறி போயிட்டார். இதை பார்த்த சகோதரர் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சி. இல்லைடா, இவ்வளவு நாள் நம்மோடு கூட பிறந்து வளர்ந்த யார் தான் மேசியா? இவர் மேசியா என்பது இது நாள் வரையும் அறியாமல் போனோமே என்று சொல்லி அவரெல்லாம் கூடி ஜெபம் பண்ண உட்கார்ந்தாங்க. ஒரு 120 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அதிசருடைய பெயர் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளபடி கேட்குறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்தலேமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலேத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். சரி, இந்த சீஷர்கள் கூட்டம் எல்லாம் இருந்தாங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்க படிக்கிறது. அங்கே இவர்கள் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்களுடைய சகோதரரும் கூட. யாருடைய சகோதரர்? அவருடைய இயேசுனுடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சரி, கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. ஆக பரமேறி போன பிறகு வீட்டில் இருந்த யாக்கோபு, யோசே, யூதா ஒரு பெரிய அதிர்ச்சி. தன்னோடு இவ்வளோ நாள் கண்ணெதிரே கண்டதான நசரனாய் இயேசு சொல்லப்பட்ட இயேசு மேசியா என்பதை அறியாமல் போனோமே என்று சொல்லி ஜெபிக்க மரியாள் வரும்போது கூட இவங்களும் வந்துட்டாங்க. கர்த்தருக்கு பயமாட்டாதா? கூட வந்தாங்க, அபிஷேகம் பெற்றாங்க வச்சுக்கோ. ஆனால் உள்ளே ஒரு இந்த யாக்கோபுக்கு உள்ளே ஒரு பயங்கர கேள்விக்குறி. உயிர் தெழுந்து விட்டார், இதெல்லாம் பார்க்கல இவன். ஏன்னா 500 பேர் இருந்ததில் இவெல்லாம் போகாத ஆள். ஆனால் குடிஞ்சு எல்லாம் 500க்கு மேற்பட்ட ஜனங்கள் இப்படி இயேசுவை பார்த்தோம், பரமேறி போனாங்க எல்லாம் சொன்னவனை கேட்ட உடனே கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி. ஜெபம் பண்ண என்ன சொன்னார்? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். வந்து ஜெபம் பண்ணுவேன் உட்காந்து ஜெபம் பண்ண ஆட்கள் அபிஷேகம் பெற்றார்கள். இவனுக்கு ஒரு எண்ணம், கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நான் பார்க்காம முழங்கால விட்டு எழுந்திருக்கவும் மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி பல நாட்கள் முழங்காலில் நின்றவன் இந்த யாக்கோப். இயேசுவின் சகோதரனாலேயே யாக்கோப் முழங்காலில் நின்றான். முழங்காலில் நின்ற அவனுக்கு இயேசு என்ன செய்தாராம்? தரிசனம் பண்ணார். எப்படி அப்படின்னா, அங்கே உள்ள ஒரு பிரதான ஆசாரியன் ஒன்று இருந்தான். அந்த நாட்களில் ஒருத்தன், அவனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் இல்லையா? என்ன செய்தார? இவன் ஒரு இடத்துல உட்காந்து முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போது ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், மறுநாள் நடத்த காரியம் இல்லை, சில நாட்கள் கழித்து, சில 1-2 வருடங்களுக்குள்ளே இருக்கலாம் வைத்துக் கொள்ளுங்களேன், அவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்காம எல்லாருக்கும் அவனுக்கு தரிசனமானார், அவனுக்கு தரிசனமானார், இவனுக்கு தரிசனமானான்னு சொல்கிறாங்க. என் கண்ணு முன்னாலும் வரணும், வராமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஒரு ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணவனே ஒரு பிரதான ஆசாரியன். அப்போது இருந்ததால ஒரு பிரதான ஆசாரியன், கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்த ஒரு பழத்து, அவளை பேர் கொடுத்து மறந்துட்டேன். அவர் வந்து அவருக்கு ஆண்டவர் பேசி திராட்சரசம் எல்லாம் கொண்டு போய் அங்கே ஜெபிக்கிற அவனுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து சொல்லுகிறார், எப்பா நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சாப்பிட மாட்டேன், உயிர் தந்த ஆண்டவரை தரிசியாத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே அனுப்புனதே அவர் தான். நீ சாப்பிடுன்னு சொன்ன உடனே அவன் அப்படி உட்காந்துருக்கிறான், சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருக்கிறான். உயிர் தந்த ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அப்பத்தை பிட்டு அவனுக்கு கொடுத்தார். ஆமாம், அதை பார்த்த பிறகுதான், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்த பிறகுதான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்து அவன் சேவை செய்வதற்கு வந்தவன் அவன். ஆமாம், இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்கிறான், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனமானார். வாசிங்களேன், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல்ல வாசிக்கும்படி கேட்குறேன்.
அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும், நல்ல கவனிங்க, 500 பேருக்கு அதிகமான சகோதரர்கள் ஒரே வேளையில் தரிசனமானார். ஒரே வேளையில் பலிவ மலையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். அதான் வருஷங்கள் இருக்குது. வருஷம் கொரிந்திய சபைக்கு எழுதும் போது வருஷங்கள் இருக்குது. சரி சொல்லுங்க. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். அப்போஸ்தலர் எல்லாருக்கும் என்ன செய்தார்? தரிசனமானார். எல்லாத்துக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பவுல் சொல்றாங்க, எனக்கும் தேவன் என்ன செய்தாராம். அப்போ ஆண்டவர் யாருக்கு தரிசனமானார் பர்டிகுலரா சொல்றான்? யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ன செய்தாராம். சீசர்கள் எல்லாம் யாக்கோபெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆண்டு தரிசனமானார். இந்த யாக்கோபுன்னு சொல்லப்படுகிற இந்த இயேசுவின் சகோதரன் யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ன செய்தாராம், தரிசனமானார் என்று சொல்லி எங்கே சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. இந்த யாக்கோபு தான் பின் நாட்களிலே அவன் எருசலேமில் உள்ள சபைக்கு தலைமைத்துவம் வகித்தவன். எருசலேம் சபைக்கு என்ன செய்தவன? பிஷப். இவன் தான் முதல் எருசலேம் சபையினுடைய பிஷப், கண்காணியாக இருந்தவன். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அவனை குறித்து வேதத்தில் பல பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து பவுல் சொல்லும் போது யாக்கோபு, கேபா, இன்னொருத்தர் யாரு? கலாத்தியர். வாசிங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவான் இந்த 3 பேரும் தூண்களாக எண்ணப்பட்ட 2 சீஷர்கள். ஒருத்தர் யாரு? இயேசுவின் சகோதரனுடைய யாக்கோபு. இந்த யாக்கோபு தூண்களாக எண்ணப்பட்டவன். கர்த்தருக்கு பில்லர் ஆஃப் த சர்ச். அன்றைக்கு இருந்தான் எருசலேம் சபைக்கு அவன் பில்லராக இருந்தான். அவன் முதல் கண்காணியாக இருந்தவன், முதல் தலைவராக இருந்தவன். முதல் சங்கம் கூடின போது அதற்கு தலைமைத்துவம் வகித்து அதற்கு சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண ஒரு ஆள், நிவர்த்தி பண்ணின ஒரு ஆள். ஒரு பிரச்சனை எழுந்தது, என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னபோது எருசலேம் சங்கம் கூடினது. பரிசுத்தவான்கள், சீசர்கள், அப்போது இந்த பெரிய பெரிய தலைவர்லாம் கூடி உட்கார்ந்துருக்கும் போது பேதுரு சில வார்த்தைகளை சொல்லி கொண்டு வருகிறான். சொல்ல உடனே யாக்கோபு எழுந்து கையை அமர்த்தி, சகோதரன் நான் சொல்வதை கேளுங்க என்று சொல்லி அவன் சில காரியங்கள் சொல்லுகிறான். எதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, எதை விளக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை அவன் ஒட்டுமொத்த சபைக்கும், உலகளாவிய சபைக்கும் அவன் எழுதி கொடுக்கிறான் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயமுண்டாவதா. இந்த இயேசுவின் சகோதரன் தான் இந்த நிருபத்தை எழுதின ஆள். ஆமாம், இருக்கீங்களா? இயேசுவின் சகோதரன் எழுதினான்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். யாக்கோபுனோடனே பேதுரு, யோவான், யாக்கோபு. அந்த யாக்கோபு தான் எழுதியிருப்பான். இல்லை, இந்த யாக்கோபு இயேசுவின் அடிவானதில் வைத்துக்கொள்ள. சரி, ஆனால் இன்னும் நிறைய சொல்லலாம் அந்த யாக்கோபுடைய தாழ்மைகள். அவன் எழுதும்போது சொல்லுகிறான், விசுவாசம் இல்லாமல், அது கிரியை இல்லா விசுவாசம் என்னதுதான்? செத்தது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதா. விசுவாசம் கிரியையில் இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் என்னதான் இருக்குமா? அதுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். என்ன உதாரணம் சொல்லுகிறேன்? ஆபிரகாம். அந்த இடத்த வாசிக்க படிக்கிறேன். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா. எல்லாம் எடுத்துக்கொள்ள படிக்கிறேன். விசுவாசத்தை சொல்லும் போது 21ஆம் வசனத்தை சொல்லி படிக்கிறேன். 21 யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரியைகளினால் அல்லவோ அவன் யாரை எண்ணப்பட்டானா? தேவன் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசினார், ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாமே, ஒரு தேசகுமாரன், நேசிக்கிற அந்த சுதந்திரவாளி ஈசாக்கை நான் காண்பிக்கிற இடத்துக்கு கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லிட்டேன். பலியிட போயிட்டான். போனான். ஆனால் உள் மனதில் எவ்வளோ கேள்விக்குறிகள், எவ்வளோ பிரச்சனை, இல்லை பல காரியங்கள்லாம் உள்ள வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவருடைய விசுவாசம் என்ன? ஆண்டவர் சொன்னார், இவன் மூலமாய் உலகத்தின் சகல ஜாதிகள் ஆஸ்வதிக்கப்படும். ஏற்கனவே சொல்லிட்டார். இவன் மூலமாகத்தான் கடற்கரை மணலத்தனையான சந்ததி உனக்கு தோன்றும். இவன் மூலமாகத்தான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். இவன் மூலமாகத்தான் எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கு.
உலகத்தில் எல்லா ஆசீர்வாதமும் இவன் மூலமாகத்தான் வரும். அந்த ஒரு ஆளை வச்சு செய்கிறார். அப்போ செய்யும்போது அதுக்கு முடிவு கட்டுகிறாருங்க. ஏன் பலியிடப்பா அப்படின்ட்டார். கான்ட்ரடிக்ஷன் ஆகும். இவனை வச்சு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கேட்பது என்னது? பலியிடுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னாங்க. இவன் நேராக போனான், யார்ட்டையும் சொல்லலை, கூட்டிகிட்டே போயிட்டான். பையனும் கேட்குறான், தகப்பனே நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, பலி பொருள் இங்கே. அவனுக்கு அடிக்கடி பலி முறைகள்லாம் தெரிஞ்ச அப்படின்னாலும் அவன் கேட்குறான். கர்த்தர் பார்த்துக்குவார், கூட்டி போயிட்டான். பலிபடம் கட்டினான். இவனை கட்டி பலிபடத்தை வைக்கும் போது சொன்னான், பலியே யாரு தான்? நீதான் என்று சொல்லி பலியிடுவதற்கு மேலே வைத்து விட்டான். அவள் கிரியை அடுத்த ஸ்டெப்பில் என்னது? பலியிடுவதற்கு என்னது? அவன் செயல்பட பார்க்குறான். கத்தி எடுத்து ஒரு இருக்கு இருக்கிறது. மார்பிளை குத்தினா ரத்தம் என்ன செய்யும்? வரும். கட்டைகளை நினைக்கும். பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கட்டாயம் வானத்திலிருந்து அக்னி என்ன செய்யும்? இறங்கும். அக்னி இறங்கினால் அந்த பலி பட்சிக்கப்பட்டு சாம்பலாக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, அவன் விசுவாசித்தது என்பது பயங்கரமான ஒன்று. கர்த்தர் எங்களுக்கு இதுதான் தருவார்னு சொல்லி. ஆனால் இந்த எல்லையிலே கர்த்தர் கேட்கும்போது அதை செயல்படுத்துவதற்கு, அந்த விசுவாசம் பூரணப்படுவதற்கு செயல்படுத்துவதற்கு ஒன்றை அவர் செய்ய சொன்னான். அவன் பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்ததான ஒன்று. ஒப்பு கொடுத்ததுனால என்ன அப்படின்னா, அதுக்கு அப்புறம் தான் விசுவாசத்தின் மேன்மையை பார்க்கணும். நான் ஒரு பலிபீடத்திலே பலியிட அவனை வைத்திருக்கிறேன். என் கத்தி எடுத்து ஒரே குத்திடுவேன், ரத்தம் பீறிட்டு வரும், சாம்பலாக்கப்பட்டுருவான். ஆனால் சாம்பலாக்கப்பட்ட ஒவ்வொரு சாம்பலின் தூளிலிருந்து ஆயிரக்கணக்கான ஈசாக்கை தேவன் கொண்டு வர வல்லவர். ஆமாம். அப்படியே இல்லாவிட்டாலும் இந்த சாம்பலின் தூள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தூளாக்கப்பட்ட சாம்பல் ஒரு மனிதனைப் போல, ஈசாக்கை போல உருவாக்கி அதிலிருந்து ஜீவன் கொண்டாக்க என் தேவனால் முடியும் என்பதை அவன் விசுவாசித்திருந்தான். அதை ஒப்பு கொடுத்திருந்தான் அவன். ஆமாம். இதைத்தான் யோவான் சாணன் சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளை என்று சொல்லி ரொம்ப பீத்து பண்ணிட்டு ரொம்ப கெத்து பண்ணிட்டு அலையாதீங்க. ஆபிரகாமுக்கு தேவன் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க அவர் வல்லவர் அவர். ஆமாம். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. ஆக தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் விசுவாசம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அது கிரியோடு இருக்க வேண்டும். ஆமாம். அதுக்கு உதாரணம் சொல்கிறான். உதாரணம் சொல்கிற பாருங்க, வாசிங்க. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அந்த விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது 19ஆம் வசனத்தை வாசிக்கும் படி கேட்குறேன். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். நல்ல கவனிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்க. நீங்கள் நான் தேவன் ஒருவர் விசுவாசிக்கிறோமா? கேள்வி சொல்லுங்க. தேவன் ஒருவர் உண்டு என்பது விசுவாசிக்கிறோமா? ஆமாம். அடுத்த ஸ்டெப். அப்படி செய்கிறது நல்லதுதான். நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசு என்ன செய்யுது? நாம செய்யாத ஒன்று அது செய்யுது. நாம் செய்யாத ஒன்று என்ன செய்யுது? நாம் எல்லாம் விசுவாசிக்கிறோம். அதுவும் என்ன செய்யுது? விசுவாசி என்ன செய்யுது? நடுங்குது. நாம் விசுவாசிக்கிறோம், நடுக்கும் நமக்கு சரி வேண்டாம் விட்டுருங்க. அது விசுவாசத்தை என்ன செய்யுது? நடுங்குது. ஆனால் அதுக்கு இல்லாத ஒன்று நம்மகிட்ட என்ன இருந்ததுன்னா, தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் இந்த உலகத்திலே தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, சாபங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் மரித்தார். மரித்த அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இன்றைக்கும் பிதாவின் சமூகத்தில் வலது பாரசத்தில் பரிந்து பேசுகிறார். அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. நம்மை அவருடைய பிள்ளை என்ற எல்லைக்கு கொண்டு வருகிறது. நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளை என்ற உரிமையை தருகிறது. இதெல்லாம் அந்த விசுவாசத்தில் என்ன செய்திருக்கிறது? எல்லாமே அமைந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த விசுவாசம் அமைந்திருப்பதற்கு மூல காரணம் ஒன்று இருக்குது, ஒரு கிரியை இருக்குது. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், தேவன் ஒரு உண்டு. பிசாசு கூட வருவார். பக்கத்தில் பிசாசு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை உதாரணம் சொல்கிறேன். பிசாசு நிற்கிதுன்னு வச்சுக்கிடுவான். அது சொல்கிறேன், நானும் தேவனை விசுவாசிக்கிறேன். நானும் சொல்கிறேன் தேவனை விசுவாசிக்கிறேன். அது விசுவாசிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யுது? நடுங்கிட்டு வர நிற்குது. நான் விசுவாசிக்கிறேன் தைரியமாக சொல்கிறேன். ஆனால் அடுத்த முறை நாம் அவருடைய பிள்ளை என்ற எல்லைக்கு வரும்போது நான் சொல்லுகிறேன், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார், என்னுடைய மீறுதலுக்காக அவர் மரித்தார். ஆகவே என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவரை என்ன செய்கிறேன்? அறிக்கை இடுகிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளதா. நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்வோமானால் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுற்றி இருப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமாம். அப்போ பிசாசு செய்யாத ஒன்று நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்ததோடு மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கையிட்டபடினாலே அந்த கிரியை ஒன்று இல்லாவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட மாட்டோம். ஆமாம். இந்த உலகத்தில் மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து என்பது யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் நம்ம இந்திய தேசமான உலகம் முழுவதற்கும் இயேசு யார் என்று சொன்னால், அதாவது வீணான வார்த்தைகள் பேசுவதற்கு அவர் கடவுள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி 1000 பேசலாம். ஆனால் உள் படத்தில் ஒன்று தெரியும், அவர் யார்? மெய்யான தேவன். அவர் ஒரு கடவுள் என்பதையாவது ஒட்டுமொத்தத்தில் அவர் ஒரு கடவுள் என்பதையாவது செய்வான், ஒத்துக்கொள்வார். அப்போ எல்லாருக்கும் தெரியும், பிசாசும் அதான் சொல்லுது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களும் அவர் மெய்யான தேவன் அறிந்திருந்தாலும் ஒன்று செய்யலை. என்ன செய்யலை? தங்கள் பாவங்களுக்கு அவர் மறித்த அவரிடத்தில் தன் பாவங்களை அறிக்கையிடும் இந்த கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனது. ஆமாம். இதுதான் இருக்கீங்களா? ஆகவே தான் அவர்கள் நாளைக்கு ஆண்டோட வரும்போது, நீ நல்லவர்னு எங்களுக்கு தெரியும் ஐயா, நீ உண்மையான கர்த்தர் என்பது எங்களுக்கு தெரியும், நாங்களே சொல்லியிருக்கோமே. ஆளு அதெல்லாம் கிடையாது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றாயா? அங்கே ஆண்டை கொண்டு வைக்க விரும்பினது நீ விசுவாசிக்கிறாய் என்பதனாலே அல்ல, விசுவாசத்தை ஏதோடு சேர்த்துருக்கணும். வாழ்க்கையில் அறிக்கையிட்டு அறிக்கையினாலே கிடைக்கக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிக்கை என்பது ஒரு கிரியை. அந்த கிரியை இல்லாமல் உன்னுடைய விசுவாசம் செத்தது. விசுவாசம் என்னது? நாம் அவர் சன்னிதானத்தில் நிற்கும்போது, நாளைக்கு இருக்கும்போது, எனக்கு ரொம்ப தெரியும் ஆண்டவரே, உமக்காக 2 வார்த்தை சொல்லி கூட நான் அந்த கூட்டத்தில் பேசினேன், அல்லது என்னை சர்ச்சில் கூப்பிட்டு 2 வார்த்தை பேச சொன்னாங்க, நான் பேசினேன். கடவுள் நல்லவர் அப்படிலாம் சொன்னேன், இயேசு நல்லவர் சொன்னேன், அவர் ஏழை மக்கள் மீது இறக்கம் கொண்டவர், அநேக சோபாக்கெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், அது இல்லைன்னு சொல்கிறோம், அது நான் செய்தது உண்மைதான். ஆனால் எனக்கும் உனக்கும் உள்ளதான பிரச்சனை என்ன? என்னை விசுவாசித்த நீ அறிக்கையிட வேண்டும். பாவங்களை அறிக்கையிடாத எந்த மனுஷனாலும் நித்திய ஜீவ வாழ்விலை வாழ்ந்திருக்க முடியாது. ஆமாம். ஆகவே இந்த விசுவாசம் என்பது கட்டாயம் எதோடு இருக்க வேண்டும்? கிரியைகளோடு இருக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கை விசுவாசம். இதே போல் விசுவாசம் ஒவ்வொரு பகுதியிலும் சொல்ல விரும்புகிறேன், நிறைய இருக்குது. நாம் கிரியை இல்லாமல் வெறும் விசுவாசத்தை மாத்திரம் வச்சோன்னா, கொஞ்சம் சொல்லுவான் என்கிட்ட விசுவாசம் இருக்கிறது, கிரியை காண்பிமா. ஒரு சொல்லுவான் என்கிட்ட கிரியை இருக்கிறது, விசுவாசத்தை ரெண்டுக்கும். அதான் ஒரு பகுதியில் வாசனை கற்றுக்கு பயம் பண்ணவதா ஒரு புத்தகம் இருக்குது. ஃபெய்த் அண்ட் டீட்ஸ் ஆர் நாட் ஆப்போசிட்டஸ், தே ஆர் இன் ஃபேக்ட் இன்செப்பரபிள். No man will ever be moved to action without faith. எந்த மனிதனும் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது, அவன் காண்பிக்க முடியாது. No man's faith is genuine unless it moves him to action. அது கிரியை இல்லாமல் இந்த விசுவாசத்தை என்ன செய்ய செயல்படுத்தவும் முடியாது. வெறும் விசுவாசம் சொல்லிவிட்டு போவதல்ல, விசுவாசம் கட்டாயம் எதோடு இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த புத்தகம் முதல் நூற்றாண்டு பின்னாட்களிலே வரக்கூடிய காலங்களிலே வர்ற, அதாவது 15ஆம் 13 14 15 இந்த நூற்றாண்டுகளில் எல்லாம் இந்த புத்தகத்தை நிறைய பேர் வெறுத்துட்டாங்க. பைபிளே சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த புத்தகம் வேண்டாம் அப்படின்னு, கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆனால் சங்கம் கூலி சொல்லும்போது இது கட்டாயம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. மார்ட்டின் லூத்தரை பொறுத்தவரை இந்த புத்தகத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவர் வந்தது எப்படி தான், ஒரு ரோமன் கத்தோலிக்க ஒரு அந்த ஸ்தாபனத்தில் இருந்தவர். அவர் ஒரு ஃபாதர். அவர் இருக்கும்போது சில காரியங்கள் தான் பார்த்தார். அவருக்கு வெறுப்பு, என்னடா இவைகளினாலே எப்படி ஒருத்தர் பரலோகம் போக முடியும் எப்படின்னு சொன்னால், அங்கே நடக்கிறதான கிரியைகள் மட்டும்தான் இருந்தது. என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரீங்களா, வரணும், அதுக்கு செய்ய வேண்டிய சடங்காச்சாரங்கள்லாம் செய்யணும். மெழுகுத்திரி ஏற்றுறது, அதை செய்து இதை செய்து எல்லாம் செய்யணும், ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுக்கணும், இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் போதும் நீ பரலோகம் போயிடலாங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தது. ஒரு சிலர் நிறைய இருக்குது அவங்க செய்த கிரியைகள் மட்டும். ஆனால் விசுவாசம் என்பது என்ன இல்லை, இல்லாமலே போயிட்டு இயேசு தான் மெய்யான தேவன் என்பதையும் அவர் மூலம் தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை அவங்க அப்படியே காலுக்கு நடுவே மறந்து போயிட்டாங்க. ஆகவே தான் ஒரு நாள் வேதத்தை வாசிக்கும் போது அவருக்கு ஆண்டவர் இடைபெற ஆரம்பித்தார். இந்த விசுவாச வாழ்க்கை வந்து இடைபெற ஆரம்பித்தார்.
எல்லாரும் அந்த நாட்களில் ரோமன் கத்தோலிக்க ஃபாதர்ஸ் கட்டாயம் ரோமாபுரிக்கு சென்று அந்த படியில் முழங்காலில் ஏறுவாங்க. அது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அப்படி ஏறும்போது வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் போனீங்களான்னு நான் போகல, போனால் பார்த்துட்டு வரலாம். அங்கே தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த படி என்னென்னா, இயேசு கிறிஸ்து பிலாத்து அரண்மனை விசாரிக்கப்பட்ட போது ஏறி இறங்கின அந்த படியை ரோம அரசாங்கம் ரோம மார்க்கத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அப்படி பேத்து எடுத்து ரோமாபுரியில் வச்சு தங்கத்தால் முடிட்டாங்க. அந்த இதில் யாரும் கால் வச்சு ஏறக்கூடாது, முழங்கால் தான் ஏறணும்னு ஏறினார்கள். அப்படி ஏறும்போது ஒரு வார்த்தை வந்தது, விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பானை தவிர கிரியைகளினால் அல்ல. நம்ம இவ்வளோ நாள் எதை செய்துட்டு வரோம்? கிரியை செய்து கொண்டு வருகிறோம், விசுவாசம் இல்லாமல் செய்து வரோம். அப்போ விசுவாசத்தோடு தான் செய்தால் தான் முடியும்னு சொல்லி பாதி யாரும் இறங்கி வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார். அப்படி நம்பிக்கை எல்லாம் விசுவாசத்தை மட்டும் வைத்திருந்தபடினாலே, ஏற்கனவே கிரியை நிறைய செய்துட்டு இருக்காரு, விசுவாசத்தை வைத்ததுனாலே இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அவரால் சில வேலையை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. எப்படி இவங்கெல்லாம் கிரியை செய்தால் அப்படி வர முடியும் அப்படின்னு, விசுவாசத்தாலும் வர முடியும் அப்படின்னு சொல்லி, ஆகவே அவருக்கெல்லாம் இந்த புத்தகம் ஒத்து போகாத புத்தகங்கள். ஆனால் படித்த பரிசுத்தவான்னு சொல்லும்போது இது 73ஆம் ஆண்டில் எழுதப்பட்டது. சிதறப்பட்டு போனதான விசுவாச குடும்பங்களுக்கு அவர்கள் செல்ல சிதறப்படும் போது அவங்க விசுவாசத்தை என்னது, தேவன்களை காப்பார். காத்தாரா சபையெல்லாம் உடைக்கப்பட்டு சிதறப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் போயிட்டு அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, விசுவாசித்திருந்தார்கள், அப்படின்னு செய்யலை. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே. அவர் பிரதானமான கட்டளை எதுதான்? இங்கேதான் இருக்கீங்களா? பிரதானமான கட்டளை எதுதான்? போங்க, சூசியம் சொல்லுங்க, சீசராக்குங்க, ஞானசானம் கொடுங்க, சபை கட்டப்படும். அப்போ உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படி சொல்லியிருக்க. இவங்க என்ன பண்ணாங்க? ஏசுநாதர் கொண்டாங்க. 3000 பேர், 5000 பேர், திரளான ஜனங்கள். அபிஷேக கூட்டம் நடக்குது, 6 வாரம் இருக்குது, கன்வென்ஷன் தான், நேரம் கன்வென்ஷன் தான், எல்லாம் சொத்தை வைத்து கொண்டு வந்து வச்சு தான், சாப்பாடு நிறைய நடக்குது. அவருடைய ஊழியங்கள் எல்லாமே எங்கே தான் இருக்குது? எருசலேமை மையமாய் வைத்து மட்டும்தான் இருக்குது, வெளியே இடத்துக்கு போகலை. இதை அறிந்த தேவன் தான் சிதறடிப்புக்கு அவரே அனுமதி கொடுத்தார். இங்கே தான் இருக்கீங்களா? பாஸ்டர் புதுசாக ஒரு மாதிரி சொல்கிறார் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறேன். இந்த சிதறடிப்பு வருவதற்கு காரணங்கள் ஒன்று அதுதான். சிதறப்பட்டார்கள். சிதறப்பட்டவங்க என்ன பண்ணாங்க? போய் அங்கே போய் மூட்டை கட்டி உட்காந்து சோத்தை சாப்பிட்டுட்டு பிரெட்டை சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டாங்க அப்படின்லாம் வேதம் சொல்லுது. சிதறப்பட்டவர் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் என்ன செய்தாங்க? சுவிசேஷம் அப்போ தான் ஞாபகம் வருது. அப்போ விசுவாசித்தோம், அவர் ஆத்துமாக்களை சந்திப்பார், ஜனங்களை கொண்டு வருவார், ஜனங்களுக்காக மரித்தார். இதெல்லாம் உண்மைதான், அப்படி விசுவாசிக்கிறோம். ஆனால் எப்படி தெரியும்? எப்படி அதை மக்களுக்கு சொல்ல முடியும்? போய் சொன்னால் தான் தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னதை இவர் செய்யாத அப்படின்னாலே சிதறப்பட்டு போன அவர்களுக்கு இவன் எழுதுகிறான். சிதறப்பட்ட 12 கோத்திரங்களுக்கு எழுதுகிறேன், இந்த விசுவாசம் இல்லாத கிரியை என்னது? செத்தர். நீங்கள் அந்த விசுவாசத்தோடு கிரியை வைத்திருக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப்பில் சொல்லும்போது ராகாப், அதே பகுதியில் சொல்லப்படும். ராகாப் அவளை குறித்து வேதம் சொல்லுது. அவர் யாரா? வேசி. எரிகோவுடைய மதிலை குறித்து சொன்னோம்னா அது அகலமே 30 அடி அகலம். இது மதில் அகலமே என்ன தான்? இங்கே தான் இருக்கீங்களா? நம்முடைய கட்டடத்தின் சுவருடைய அகலம் எவ்வளவு? நாங்களாம் கட்டினதே நீர் கட்டிட்டு எங்கிட்ட கேட்டால் எப்படி சொல்கிறீங்களா? பொதுவாக உங்கள் வீட்டு சுவராக இருந்தாலும் எவ்வளோ தான் இருக்கும்? 3/4 அடி தான். எவ்வளோதான்? 3/4 அடி தான். முன்ன பண்ண ஒரு கலவையில் பூசும்போது வேணால் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நினச்சிருக்கலாம். ஆனால் சுவர் எழுதுதான் 3/4 அடி சுவர் தான். பேச்சு 3/4 அடி சுவர் தான். 3/4 அடி சுவரில் நம்ம நடக்கும்போது எப்படி தான் நடப்போம்? தடுமாறி தான் நடப்போம். ஆனால் அவருடைய கோட்டை 30 அடி அகலம், 60 அடி உயரம், பூமிக்குள்ள 30 அடி அஸ்திபாரம். நல்லா கவனிச்சுடு.
புதைபொருள் ஆராய்ச்சி வச்சு தான் நான் போய் பார்த்துட்டுலாம் வரல. புதைபொருள் ஆராய்ச்சி உள்ள பேப்பரை வச்சு சொல்கிறேன். எவ்வளோ பெரியது, 30 அடி அகலத்தில் ரதம் போகும். ஒரு பக்கம் ரதம் என்ன செய்யும், வரும். பாபிலோன் கட்டின கோட்டையும் அப்படி தான், நேபுகாத்நேச்சர் கட்டின கோட்டையும் அப்படி தான், ரதம் மேலே போகும். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் படையை நடந்து ஒரு அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. 30 அடி அகலம். அந்த 30 அடி அகலத்தில் வீடுகள் 10 அடி அகலத்துக்கு என்ன செய்யும், போக வீடுகள் இருக்கும். கோட்டையில் என் குடியிருப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, பழைய கதைலாம் தெரியாது. கோட்டையில் என் குடியிருப்பேன், கோட்டை மேலே வீடு கட்டியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் ஒருத்தி. இவள் பப்ளிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. அவளுக்கு வந்து வேதம் சொல்லுது அவர் யாரா வேசி. அவள் ஒரு 2 பேர் யோசுவா சொன்னா, நீங்கள் போங்கடா எரியோ வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஒன்று வேவு பார்க்க போயிட்டாங்க. வேவு பார்க்க போனவங்க எங்கே தான் போனாங்க, எங்கே தான் போனாங்க, இந்த ராகாப் வீடு தான் போனாங்க. ஏன் அப்படின்னா வருகிறவர்கள்லாம் அங்கே வந்துட்டு தான் போவாங்க. வேறு விதமான வாழ்க்கை. அங்கே யார் வர யார் போகிற யார் என்ன செய்ய மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. இதே போல் இவங்க பிளான் பண்ணி தான் போனாங்க. ஆனால் போன உடனே ராகாப் தன் வாழ்க்கையில் வேறு விதமான வாழ்க்கையை காண்பிக்கலை. ராகாப் என்ன சொல்கிறான், வாசிக்க பிடிக்கிறது. யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்க பிடிக்கிறது. யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு என்ன இருக்கான், பயம், பயங்கர பயம். உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். சோர்ந்து போனார் என்று என்ன செய்வேன், அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினது, நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, சீகோன் ஓகு இந்த பிரபலமான ராஜாக்கள் அந்த ஏரியா அவங்க 2 பேரும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. சீகோன் இந்த எமோரியன், பாசானி ராஜா ஓகு. ஓகை குறித்து வேதத்தில் சொல்லப்படுறது, அவன் கட்டில் அளவு 24 முதல் நீளம், 9 முதல் அகலம். எவ்வளவு? எல்லாம் இங்கே இருக்கீங்களா? அவன் கட்டில் அவ்வளோ அளவு எவ்வளோனா, இரும்பு கட்டில். அந்த காலத்தில் அவன் தான் ஒருத்தன் தான் இரும்பு கட்டில் வச்சுருந்துருக்கான். இல்லை மரம்லாம் உடஞ்சி நொறுங்கி போயிடும். இரும்பு கட்டில் 24 அடி நீளம், 9 அடி. உங்கள் கண்ணு முன்னால் எவ்வளோ இருக்கும் சொல்கிறேன். இந்த சுவர்லேருந்து இந்த பால்கனி எட்ஜில் கீழே இப்படி நேராக போட்டுருங்க. இவ்வளோ தூரம் கட்டில் நீளம் அவ்வளோ. எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? 3 3 6 7 8 8 பேர் கூட. இங்கே ஒரு 3 வச்சுருங்க. 10 பேராக 10 பேர் உட்கார ஒரு இடத்துல. அவன் கட்டில் வரிசையாக உட்கார எத்தனை பேர் உட்காரலாம்? 10 பேர் உட்காரலாம். அகலம் எவ்வளவு? 9 அடி தான். இந்த பிள்ளருடைய எட்ஜிலேருந்து அந்த பிள்ளர் எட்ஜி வரைக்கும் அந்த மிடில் வரும். இந்த பிள்ளருடைய எட்ஜிலேருந்து அந்த பிள்ளர் மிடில் வரைக்கும் வச்சிருக்கேன். 9 அடி. இந்த கட்டில் ஒருத்தன் அங்கே படுக்கிறான், குடும்பத்தோடு படுக்கலை. ஒருத்தன் தான் என்ன செய்கிறான், படுக்கிறான். அவனுடைய ஹைட் வெயிட்டில் எவ்வளோ இருக்குது அதான் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அவங்களாம் ஏனாக்கின் புத்தர் எவ்வளோ படங்களாம், உயரமான ஆட்கள். இப்படிப்பட்ட அரக்கனை போல வாழ்ந்த அவர்களை கர்த்தர் சுலபமாய் யோசுவா கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் அவர். ஆமாம், இதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து வாசல் போகிற நமக்கு தெரியலை. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு அவங்க யோசித்து பார்க்காங்க. இவனெல்லாம் அழிக்க முடியாத அரக்கர்களாக இருந்த அவர்களை தேவன் சுலபமாய் இவங்க கையில் கொடுத்துட்டாரே, நம்முடைய தேசம் இப்படிப்பட்டது, நாம் என்ன கதி ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பிரபலமான ராஜாக்களை என்ன செய்தாரான், ராஜாக்களை சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை நாங்கள் என்ன செய்தோம், கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று. சரி, கர்த்தருக்கு பயப்படாதா?
ராகாப் வீட்டுக்கு போன உடனே அவர் சொல்லுகிறார், நினச்சிருந்தா காட்டி கொடுத்து 2 பேரையும் காலி பண்ணியிருக்கலாம். அவர் சொல்லுகிறார், உங்கள் தேசத்தில் உங்கள் தேவன் செய்த அபரிதமான கிரியை நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்கள் தேசமே கேள்விப்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன செய்யணும், இந்த தேசம் முழுவதும் கோட்டை கதவை திறந்து அவர் தான் மெய்யான தேவன், எங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஜீவன் தப்ப விடுங்க, எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லி சரண்டர் ஆகியிருந்தாங்கன்னா எரிகோ பட்டணம் எழுதியிருக்கோம். ஏன்னா ஒரு கிபியோனில் ஒருத்தர் இருந்தாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டவொடனே கிபியோனி இருந்த ஒரு அவங்க இவங்களை மாதிரி எரிகோ பண்ண மாதிரி கிபியோன் பட்டணம் ஒருத்தர் இருந்ததுங்க. அந்த கிபியோன் நினைச்சாங்க, தலையை பார்த்தான், கொஞ்சம் பேர் ஒரு 10 பேர் அனுப்புனான். பழைய சாக்ஸு, பழைய சப்பல், ஷூ பிஞ்சு போயிருந்தது. அப்போ எடுத்து வந்திருக்கானுங்க, பூசணம் கொடுத்து போயிருந்தது. அதை எடுத்துகிட்டு பல நாட்கள் பிளான் பண்ணான்னு போடுது. எல்லாம் கிழிஞ்ச பை சட்டை போட்டுட்டு யோசுவா வந்து பார்க்குறாங்க. இல்லைண்ணா, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம். எங்கேருந்து வரோம்? ரொம்ப தூரத்துலேருந்து வரோம். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதம், கர்த்தர் உங்களுக்கு செய்த மகத்தான காரியங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோன்னா அந்த தேசத்துலேருந்து தூரமாக நாங்கள் வரோம், வந்து உங்களை பார்க்க வரோம், உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறோம். அவன் பார்த்தான், பிஞ்ச செருப்பு, கிழிஞ்ச சட்டை, எல்லாம் தோல், தண்ணி துருத்தியை பார்த்தா கிழிஞ்சு போயிருக்குது. எல்லாம் பார்த்தானுங்க. சரி, ரொம்ப தூரம் வந்திருப்பானு போல, புளித்து கழிஞ்சிருக்கானுங்க. சரின்னு அவன் அப்பத்தை, பூசணம் கொடுத்த அப்பத்தை வாங்கிட்டான். இவனும் நல்ல அப்பத்தை கொடுத்தான், உடன்படிக்கை பண்ணி எல்லாம் முடியாது. மறுநாள் போனால் அடுத்த தெருவில் தான் இருக்கானுங்க. அவன் பார்த்தான், என்னடா நீங்கள் இந்த பக்கத்தில் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுற வேலையை பார்த்தா நாங்கள் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டோம். ஆகவே எங்களை நாங்கள் சரண்டர் பண்ணிட்டோம், நீங்கள் எதை செய்தாலும் செய்துங்கன்னு உடன்படிக்கை பண்ணிட்டோம். ஒரு சட்டம் இருந்தது, கிபியோனியரை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அவங்கள அகற்றக்கூடாது. அவங்க இருக்கிற வேலை இருக்கட்டும், ஆனால் இருக்கும்போது என்ன செய்யணும், நமக்கு வேலை செய்து கொடுக்கணும், வேலைக்காரராக இருக்க வேண்டும். அதில் என்ன வேலை அப்படின்னா, ஆலயம் அந்த ஆசிரியப்பு கூடாத வேலைன்னா, ஆசிரியப்பு கூடாரத்தில் எடுபடி வேலைகள், வெளியே இருக்கிற மரம் வெட்டி கொடுக்கறது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, பலி செலுத்தும் போது பலியெல்லாம் கழுவி எடுப்பதற்கு தண்ணி தேவை, தண்ணி எடுத்து கொடுப்பதற்கு, தண்ணி தொட்டி நிரப்புது, இந்த வேலையை மாத்திரம் அவங்களுக்கு செய்து கொடுத்துட்டாங்க. ஆக கிபியோனியரை யாரும் தொடக்கூடாது, அவன் சரண்டர் ஆகிட்டான். இதே போல் எரியோ மக்கள் இவ்வளோ தெரிஞ்சதில்லை, ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யணும், யோசுவாவோட சரண்டராக இருக்கணும். அவ்வளவு தெரியும், அவர் மகத்தான காரியங்களை செய்கிறார் என்பது அவங்களுக்கெல்லாம் தெரியும். மனதில் என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது எல்லா ஜனத்துக்கும். இந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருந்தது. அல்லது இவ்வளவு பயங்கரமான கிரியை செய்வார் என்பது எல்லாம் நம்பிக்கை இருந்தது. ஒரே ஒருத்திக்கு தான் கிரியை இருந்தது. என்ன செய்தாங்கன்னா, நான் உங்களை பாதுகாக்கிறேன், எப்பா அவ்வளோ பெரிய தேவனுக்கு தப்ப எங்களுக்கு இடம் முடியாது, ஆகவே நான் உங்களை பாதுகாக்கிறேன், நான் உங்களுக்கு செய்த மாதிரி நீ எனக்கு செய்தா போதும், என் குடும்பத்தை செய்தா போதுன்னொன்னே அவன் எல்லாம் சொல்லிட்டான். சிவப்பு நூல் எந்த நூலில் இறங்கினாலும் அந்த நூலை பார்த்து தொங்க விடு, நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு போயிட்டான். அடையாளமாக வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த தேசத்தை இவர்கள் எரிகோ பட்டணத்தை உடச்சி நொறுக்கி எல்லாம் அள்ளும்போது இவளை மட்டும் தனியாக கூப்பிட்டு வந்து இவளுடைய குடும்பத்தை தாய் தப்பெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு ஓரமாக வச்சாங்க. பாளையத்துக்கு புறம்ப வச்சாங்க. நீங்கள் அந்த வருஷத்தில் வாசத்துலேயே வந்தாங்கன்னு நல்லா தெரியும். பாளையத்துக்கு புறம்ப வச்சாங்க. சில அதிகாரிகள் போன உடனே பாளையத்தை புறம்ப இருந்தால் எங்கே வந்துட்டாலாம், இஸ்ரவேல் பாளையத்துக்கு உள்ளே வந்துட்டா. நடந்த சம்பவம்லாம் வேறு என்ன அப்படின்னா, அவள் ஒருவனாலே, யூதா கோத்திரத்தில் உள்ள ஒருவனாலே திருமணம் முடிச்சு, ஒரு தலைவர் தான் திருமணம் முடித்து அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா ஏற்றுக்கொண்டான். கடைசியில் வேதத்தை வாசம்னா அவள் சந்ததி தான் இயேசுவை என்ன செய்தார், சொன்னார். இதெல்லாம் ஏன் வேதத்தில் சொல்லப்படுதுன்னா, அவள் விசுவாசித்தாள், ஜனங்களும் விசுவாசித்தார்கள். தேவன் சர்வ வல்லவர், அவர் மகத்தான காரியங்களை செய்கிறார், தேசத்தை அழித்து ஜனத்திற்கு கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை கொண்டு வந்திருக்கிறார், எல்லாம் தெரியும். ஆனால் கிரியை செய்யவில்லை. இவள் ஒருத்தி தான் அது கிரியையில் நிலப்பித்தான். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை வைத்துக்கொள்வோம். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து எக்கால சத்தம் வருவார், தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச உடனே அவர் நியாய தீர்ப்பை கொடுத்து நரகத்துக்கு தள்ளக்கூடியது எல்லாம் தள்ளிவிட்டு பரிசுத்தவான்களை பரலோகத்தில் என்ன செய்வார், அவர் வாசம் பண்ணுவார். இதெல்லாம் வேதத்தை சொல்லப்பட அப்படியே நம்புகிறோமா இல்லையா? நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்குள்ள கிரியைகளை செய்து கொண்டே வருகிறோம். நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய பாதபடி பணிகிறோம், அவர் சொன்னதை செய்கிறோம். இந்த கிரியைகளினாலே வெளிப்படுத்தி செயல்படுகிறபடினால் தான் நாம் நித்திய ஜீவனுக்குரியவராய் மாறுகிறோம். இந்த அம்சம், இந்த காரியங்கள் வெளி உலகம் தெரியுமா தெரியாதா?
வெளியுலகம் தெரியுமா? அவர் வருகிறான்னு சொன்னால் ஒருவேளை நம்ப மாட்டாங்க. ஆனால் பொதுவாக நம்ம சொல்லுகிற உலகம் முழுவதும் கிறிஸ்து வருகிறான்னு சொல்லப்பட்டபடினாலே ஒரு நம்பிக்கை தெரியும். இயேசு இது வாரான்னு சொல்கிறானுங்க, ஆனால் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த கிறிஸ்துவமே என்ன செய்யுது சொல்லுது. சரி நம்புகிறோம். அவர் தான் இந்த உலகத்தில் ராஜாவாக வருவார். சரி பார்ப்போம், எந்த ராஜா எந்த மதத்தில் கடவுள் தான் வரான்னு பார்ப்போமே. ஆனாலும் இவைகள் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு உண்டு, அந்த எந்த கடவுள் கொடுப்பாருன்னு தெரியாது. ஆனால் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. எல்லாமே சொல்லப்படுது. ஒரு பகுதியிலே ஒரு கூட்டம் நம்பத்தான் செய்யுது. ஆமாம், அவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஆனால் அவர்கள் செய்யாத ஒன்று என்னென்னா, அவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் தப்புவிக்கும் வழியை தெரிந்து கொள்ளாமல் அவர்களோடு அழிந்து போவது தான் இந்த வேதத்தோட கிரியை இல்லாமல் அவர்கள் அழிந்து போனார்கள். ஆமாம், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய பிள்ளைகளெல்லாம் அப்படி தூக்கிட்டு போயிடுவார். அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க நினைப்பான், அட பாவிகளை சொல்லிகிட்டே இருந்தானுங்க, இப்போ என்ன செய்யிட்டானுங்க, போயிட்டானுங்க. எல்லாம் அவன் பார்க்கும்போது எங்கே பார்ப்பான்? நேராக உங்கள் வீட்டில் வந்து பார்ப்பாங்க. யார் வீட்டில் வந்து பார்ப்பாங்க? யார் வீட்டில் தான் வந்து பார்ப்பாங்க? நீங்கள் மற்றவங்க சொல்லியிருப்பீங்களே, இயேசு கிறிஸ்து வருவார், நாங்களாம் ஒரு நாள் போயிடுவோம்ப்பா அப்படி சொல்லியிருக்கீங்க. அடுத்த வீட்டுக்காரன் இயேசு வருவார் வரணும், உலகமெல்லாம் அறிவிப்பு இருக்கும். பிள்ளையை காணும், அதை காணும், இதை காணும், மக்களை காணும், அதை காணும், இதை காணும். சில ஆக்சிடென்ட்டு அது இது எல்லா பிரச்சனையும் வாசிக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்களே காணும். அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தானுங்களே அப்படின்ட்டு பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்பான். நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கதவை தட்டி பார்ப்பான், பூட்டி இருக்கும். ஃபேன் ஓடும், ஏசி ஓடும், கதவை தட்டி பார்ப்பான். உடச்சி தான் பார்ப்போம். உடச்சி பார்த்தா எல்லாமே இருக்கும். அவங்கவுங்க ட்ரெஸ்ஸில் அந்த படுக்கையில் அப்படியே கிடக்கும். மருவமாகி போயிடும். அப்போ நினைப்பான், போயிட்டாங்களடா, நேற்று வரைக்கும் சொன்னானே, கொஞ்ச நேரம் கேட்டிருந்தா கூட நான் என்ன செய்யிருப்பேன், அவரோடு கூட போயிருப்பேன்னு. அவர்களுடைய கிரியை, செயல்பாடுகள் கிரியை காண்பிக்காத அப்படின்னாலே அவருடைய விசுவாசம் எல்லாம் சேர்த்து. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை செயலில் காட்ட வேண்டும், செயல்படுத்த வேண்டும். தேவன் சொன்னது அப்படி செய்யணும். வெறும் விசுவாசம் சொல்லிகிட்டே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. என்ன சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். கற்றுக்கு மாறி பண்ண உதாரணம், ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும். ஏன் சொன்னேன், ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும். வேதம் சொல்லுறது ஆத்துமாக்களை, நீதிபதி சொல்லப்படுது 11:30, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன், ஞானவான். சரி, தானியேல் சொல்லப்படுகிறது ஆத்துமாக்களை நீதிக்குள் நடத்தினவர்கள் ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களுக்கு ஒப்பாயிருப்பார். அப்போ தேவன் சொன்ன வார்த்தைகளிலே பலனை இருக்குது. இன்னொன்று சொன்னார், நாம் ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஆதாயம் பண்ணுங்க அப்படின்னார். எல்லாரும் ஒன்று கூடி ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் ஆத்துமா ரசிக்கப்படுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ரசிக்கப்படுவான்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன ஒரு கதை உதாரணம் சொல்கிறேன். எனக்கு இன்றைக்கி மீன் சாப்பிடணும்னு ஆசை. சரி, நம்ம சொல்லுவோம் வஞ்சர மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வஞ்சர மீன் சாப்பிடணும்னு ஆசை. உடனே வஞ்சர மீன் கடலில் நினைக்குது, சரி இன்றைக்கி மனோகரன் தலைவர் மீன் சாப்பிடணும் என்றேன். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், தொண்டியிலேருந்து அப்படி டக்குன்னு கரையில் குதிச்சு நீந்தி இப்படியே உருண்டு வரும். பஸ் ஏறிடும். அப்படி நேரம் வந்து காரைக்குடி பசங்களை டக்குன்னு கீழே இறங்கி சர்ச்சு எங்கே இருக்குன்னு கேட்டு அப்படியே உருண்டு வந்து சர்ச்சு முன்னால் வந்து, ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்களே, இதை வந்திருக்கேன், படி ஏறி காலில் வந்து நான் அதை கொண்டு போய் அழகாக கழுவி எப்படி சாப்பிடுவோம். நம்ம எல்லாம் அப்படி தானே சாப்பிட்றோம். மீன் வேணும்னா என்ன செய்யணும், ஒன்று கடலுக்கு போய் தூண்டில் போடணும், இல்லை நமக்கு அதுக்கு தெரியாது. மீன் வச்சுட்டு கடைக்கு என்ன செய்யணும், போகணும், காசு எடுத்து கொடுத்து வாங்கணும். வீட்டில் வந்து என்ன செய்யணும், எந்த மீனும் நம்மளை தேடி என்ன செய்யாது, எந்த ஆத்துவாவும் தேடி வராது. நீங்கள் என்ன செய்யணும், போய் சுவிசேஷ புத்தகத்தை ஒரு பேப்பர் எடுத்துக்கொண்டு போய், அப்போ ஆத்துமா ஆதாயம் பண்ணுறது என்பது நாம் விசுவாசம். ஆண்டவரே எனக்கு 4 ஆத்துமா தாரும், 10 ஆத்துமா தாரும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் என்ன செய்யறதில்லை, தேவன் சொன்ன வார்த்தை சுவிசேஷம் நாம் என்ன செய்வதில்லை. அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை, விசுவாசம் நம்ம கேட்குறோம். ஆண்டவர் எனக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துவ தருவார், தர மாட்டேன்னு சொல்ல. அவர் 1000 இல்லை, 2000 இல்லை, 10,000 கூட தருவார். ஆனால் தருவேன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம், அப்படியே விசுவாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன செய்யணும், ட்ராக்ஸ் எடுக்கணும்.
ஜெபம் பண்ணதோட டேக்ஸ் எடுக்கணும். அறியாத ஒருவருக்கு ஒன்று கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வாங்க. தேவன் அங்கே கிரியை செய்ய வல்லவர். ஆமாம். ஆத்துமாதே பணியிலே வெறும் விசுவாசம் ஜெபத்தோடு இருந்து விடக்கூடாது. கிரியை என்னென்னா சுவிசேஷம் அறிவிக்க நாம் எல்லாம் புறப்பட்டு போனால் தான் மீன் சாப்பிட முடியும். இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? விசுவாசத்தில் சொல்லி பிடிக்கணும். கோலியாத்தில் இருக்கிறான், எல்லாரும் பார்க்குறாங்க. இவருடைய வெற்றி கொள்வதற்கு ஆண்டவர்களுக்கு செய்யலையே, உதவி செய்யலைன்னா உதவி எப்படி செய்வார்? உன்னை துணிஞ்சு இறங்கிப்போ, ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிருக்கோம், ஆண்டவர் தான் எங்கள் தேசத்தின் தலைவர், அவர் தான் எங்களுக்கு ராஜா, அவர் தான் எங்களை நடத்துகிறார், அவர் எல்லா வெற்றியும் கொடுத்தவர் அவர் தான். சரி இருக்கட்டும், கோலியாத் இருக்கிறானே 40 நாள் சவால் விட்டுருக்கான், போ முன்னால் போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாலும் ஒரு பையன் போக மாட்டேங்கிறான். தாவீது வந்தான், யார் சத்தம் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். கேட்குறான், யார் சத்தம் போடுறது? அவன் சவால் விட்டதை பார்த்தானா, நான் இவன் கூட போகிறேன், இவனை கூட சண்டை போட போகிறேன் எல்லாம் பார்த்தான். இருந்து பெரிய படைத்தலைவனையும் சொல்லாத வார்த்தை நீ என்ன செய்த? நீ எவ்வளோ வச்சுக்கப்பா, ஆட்டு இடையன். அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ஆளு மேய்க்கிறான், இடுப்பில் ஒரு கவனும் கல்லும் கிடையாது. இது பார்த்தேன், இல்லைடா நீ போறியா, நான் போகிறேன். அவன் விசுவாசத்தை இன்னொரு பக்கம் சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறேன், ஏன்னா கரடி வந்தபோது தப்பு வைத்தார், சிங்கம் வந்தபோது தப்பு வைத்தார், அப்படி ஒன்றை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்தானா? சும்மா தானே நினைக்கிறீங்களா? அவனுக்கு ஏற்ற நின்றுதான். எது ரெண்டு அவன் சொன்னான், பொடியை வந்திருக்கான் ஐயா. ஒருத்தர் வெட்டி போடணுன்னா ஒரு 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 மிருகத்துக்கு அது போஜனம் கொடுக்கலான்னு பார்த்தா என் உடம்பு எதுக்கு தான் தாகும்? பறவை. அவன் சொல்கிறது, உன்னை வெட்டி பறவைகளுக்கு ஒப்பு கொடுப்பேங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பறவைகள் சாப்பிட்ற மாதிரி உடல் அமைப்பு, மிருகம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, உன்னை வெட்டிடுவேன் அப்படிங்கிறான். அப்படின்னா நீ எல்லாம் வச்சிக்கப்பா, நான் கர்த்தரையும் முன் வைத்து தான் வருகிறேன், கர்த்தரை முன் வச்சு வரேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டே இருந்தானா போட்டு தள்ளியிருப்பான். ஆனால் கிரியை ஒன்று இருந்தது, போட்டான், இழுத்தான், அழைப்பில் போட்டு கை வச்சு ஒரு சுற்று அடித்து அடியில் கீழே வந்தான். கிரியை என்ற ஒன்று இல்லாவிட்டால் ஜெயம் பெற முடியாது. ஆமாம். விசுவாசத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவதில்லை, விசுவாசத்தோடு கூட நாம் செயல்பட வேண்டிய கிரியைகள் இருக்கிறது. ஆமாம். எந்த விசுவாசத்தோடு நாம் படிப்பு வச்சுக்கோமே, பிள்ளைகள் படிக்கிறாங்க, கர்த்தர் எனக்கு நல்ல முதல்ல பார்த்து தருவார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? பிள்ளை சொல்ல மாட்டாங்க, வயதான ஆட்கள் தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? படிக்கணும். படிக்காமல் கர்த்தர் எனக்கு அங்கே தருவார். அப்புறம் வந்து கையெழுத்து போட்டு அதாவது கையை பிடிச்சி எழுதுவார். எழுதுகிற நாம தான் எழுதணும், நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறத வச்சு தான் எழுதணும். ஆனால் ஒரு வேலை அந்த அளவுக்கு படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் படிக்க வேண்டிய அமைப்பு, படிக்க வேண்டிய காரியத்தை நாம் படித்தோன்னா படித்தது மட்டும் வரக்கூடிய அளவிற்கு நமக்கு உதவி கற்று தருவார். ஆமாம். நம்ம நல்ல மதிப்பெண் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வார். ஆனால் இப்போ நான் அவர் மேலே விசுவாசம் வச்சு அவரை நம்பித்தானே போய் பரிச்சை எழுதுனேன், இந்த பிஸ்னஸ் ஆகிக்கூடாது. அவர் நம்பித்தான் பரிச்சை எழுதுறீங்க, படிச்சுட்டு போய் எழுதுனீங்களா? படிப்பு இல்லாமல் வெறுமையாக கற்று தருவான்னு எதிர்பார்க்கக்கூடாது. வேலையே இல்லாமல் கற்று எனக்கு இன்றைக்கி சாப்பாடு தருவான்னு எண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவன் கைகளில் பிரியாசத்தை ஆசுவதிப்பான்னு சொன்னால் ஆசுவதிப்பார். ஆனால் கையில் பிரியாசம் என்ன வேணும்? செயல்பட வேண்டும். கையில் பிரியாசங்கள் செயல்பட வேண்டும். இன்னொரு ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்லிட்டே போகலாம், நேரம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னார், உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்க, யோர்தான் பிரவாகித்து வருது, கால வைனர் கிடு நடுங்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, காலை வச்சு அடுத்த செகண்ட் என்ன செய்யும்? நீங்கள் வேகமாக ஓடுற ஆற்று தண்ணியோ அல்லது நம்ம மழை தண்ணி வேகமாக ஓடும்போது பேப்பர் மட்டும் போடுங்க, பேப்பர் போட்ட உடனே எங்கே போய் நிற்கும்? திரும்பி பார்க்கணும்னா அது 10 அடி 15 அடி தூரம் போயிடும், வேகமாக நினச்சிடும். இதே மாதிரி காலை வச்சா கொண்டு போயிடும். பார்க்குறாங்க, விசுவாசம் அவிசுவாசம் யோசனை எல்லாம் ஒருமித்து அங்கே நிற்கிது. விசுவாசம் உள்ள வார்த்தை என்ன? நீங்கள் கால் வைத்தால் யோர்தான் பின்னிட்டு, ஆண்டு சொல்லிட்டார், கால் வை பின்னிட்டு திரும்பும். யோசுவான்னு சொல்லிட்டான், உடன்படிக்கை தூக்கி, உடன்படிக்கை பெட்டி இருக்குது, தேவன் இருக்கிறார், கட்டாயம் தேவன் இருக்கிறார். அப்போ தேவன் இருக்கான்னு சொன்னால் அஞ்சலிக்கு முன்னாலே யோர்தான் நினைச்சிருக்கணும், நின்றுருக்கணுமா வேண்டாமா? கட்டாயம் நின்றுருக்கணும். உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போகிறாங்க, தேவ பிரசனம் இருக்குது, தேவன் இருக்கிறார். அஞ்சலிக்கு முன்னாலே யோர்தான் என்ன செய்யணும்? வேகம் குறையணும், கொஞ்சமாக குறைஞ்சி வழியை விட்டுருக்கணும். அதெல்லாம் போகிற வேகத்தை போயிட்டு தான் இருக்குது. தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு கிரியை செய்ய சொல்கிறாரு,
காலை என்ன செய் வை, காலை வைனர். அதை தான் நம்ம நிறைய பேர் செய்யாமல் போகிறோம். என்ன செய்கிறோம்? ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். யோர்தான் பின்னாலே போகலைன்னா போகாது. ஆண்டவர் சொன்னார்ல, கிரியை செய்ய சொன்னார். அதோட ஆண்டோடைய விசுவாசம் உள்ள வார்த்தைகள் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா கிரியைகள் சைடில் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு மறைவாகத்தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிரியை நாம் செய்யும் போது கட்டாயம் யோர்தான் பின்னிட்டு திரும்பும். ஆமாம், அதை வச்சு நான் சொல்கிறேன், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆண்டவர் விசுவாசிக்க நல்லது தான். ஆனால் ஆண்டவர் கிரியையோடு அந்த விசுவாசத்தோடு கிரியை எதை செய்ய சொல்கிறாரோ அதை நாம் இணைந்து செயல்பட வேண்டும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து வாசித்தீங்கன்னா விசுவாசம் என்று சொல்லப்படுற எல்லாவற்றிலும் மறைவாய் கிரியை இருந்து கொண்டே இருக்கும். ஆமாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கிற நாம் கிரியையோடு செயல்படும் போது வெற்றி வரும். எதிர்ப்புகள், பிரச்சனைகள் பின்னிட்டு திரும்ப பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை விசுவாசிக்கிறோம், எதை நம்புகிறோமோ அது அவரால் வருவதற்கு தேவன் கிரியை செய்ய வல்லவர் அவர். ஆமாம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கானானியருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரிந்திருந்தோம் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் வந்து மகா உன்னதமான தேவனை தெரிந்திருந்தோம். அதை அவர்கள் கிரியைகளில் வெளிப்படுத்தவில்லை. நம்முடைய இரட்சகரும் வரக்கூடிய நியாயாதிபதி என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது கிரியை இல்லை, நம்மை அர்ப்பணித்து கொடுக்க வேண்டும் என்பது தெரியலை. ஆண்டவர் முடவனை பார்த்து சொன்னார், எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடைன்னு சொன்னார். அவர் சொன்னாலே போதும், சுகமாயிருவான். ஆனால் அது பரிபூர்ணம் இல்லைன்னு சொன்னால் அவன் படுக்கை எடுப்பதற்கு எழுந்தால் அந்த கிரியை செய்தால் போதும், பரிபூர்ண சுகத்தை விட. ஆண்டவர் கிறிஸ்துவையை பார்த்து சொன்னார், நீங்கள் ஆசாரியனை காண்பீர்கள் தான் சொன்னார். ஆனால் கிரியை என்று சொன்னார். கிரியை இருக்கிறது. விசுவாசத்தோடு அவர்கள் ஆசாரியை பார்ப்பதற்கு போகணும், ஆசாரியை காண்பிக்கணும். அங்கே நிரூபணமாக்கப்படும், பரிபூர்ண விடுதலை அடைந்தாங்க. எந்த கிரியை, எந்த அற்புதங்களாக இருந்தாலும் சரி, அந்த விசுவாசம் கிரியைகளோடு இருக்கும். திராட்சை ரசம் வேண்டும், ஆண்டவர் ஜெபம் பண்ண புது ரசமே அந்த ஏற்கனவே இருந்த பானைகள், சட்டிகள், அந்த பாத்திரங்கள் எல்லாம் மரியாதை சொன்னாலே திராட்சை ரசம் குறைவிட்டு போயிட்டு சொல்ல, நிறைவாக இருந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் குறைந்து ஒரே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக இருக்குது. பாத்திரம் குறையப்பட்டு போயிட்டு இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். போங்க, பாத்திரம் நிரம்பி இருக்கும், போங்கன்னு சொல்லியிருந்தா அந்த பாத்திரம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்க முடியும். நான் தேவன் செய்ய விரும்பினது, நம்முடைய அற்புதத்தில் மகிழ்ப்பட விரும்பினது. அவர் சொன்னார், இந்த கற்சாலையில் தண்ணீர் ஊற்றுது. அந்த கிரியை காண்பிக்கிறது. தண்ணீர் ஊற்றின பிறகுதான் அந்த அற்புதத்தை எந்த இதை எதிர்பார்த்தவரோ நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை இணைக்கப்பட்டிருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசம் கிரியைகளோடு இருப்பதாக. கிரியை இல்லாமல் விசுவாசம் செத்தது. ஒருவனுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுகிறோம், பசியோடு இருக்கான்னு சொன்னால் கொஞ்சம் ஆண்டவர் பற்றி சொல்லுவதற்கு முன்பு அவன் பசி ஆற்றி விட்டு ஆண்டவர் பற்றி சொல்லுங்க, கிரியை நடப்பிக்கும், வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். பசியோடு இருக்கணும், போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஒன்றுமே நாம் சொன்ன விசுவாசமும் இருக்காது, நாம் மட்டும் சொன்ன ஆண்டவர் பற்றி காரியமும் தெரியாது, அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் நாம் ஆண்டவர் பற்றி விசுவாசத்தோடு சொல்லுகிறோம். அவனை கொஞ்சம் விசாரித்து ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பி ஆண்டவர் பற்றி சொல்லி அனுப்பி பாருங்க, அவன் அப்படியே ஆண்டவர் அந்த கிரியை விசுவாசத்தை பலப்படுத்தும். அந்த கிரியை விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிருபை செய்வார். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.